ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நேத்து தான் விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம பேசிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே விடாமுயற்சி படத்தோட தேர்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக் ஒரு போஸ்டரும் செகண்ட் லுக்கு 2 போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சில பேருக்கு பிடிக்கல. முக்கியமா தலை ஃபேன்ஸ் நிறைய பேரும் என்ன இப்படி சிம்பிளா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்துட்டு பூர்த்தி பண்ற வகையில தான் செகண்ட் லுக் போஸ்டர் ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா தேர்ட் லுக் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேத்து நான் போட்டிருந்த அந்த வீடியோ நீங்க பார்க்க தவற விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோரும் எழுப்பிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அதுக்கு ஒரு பதில் வந்து இந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தோம். அதற்கான பதிலா தான் அவங்க இன்னைக்கு தேர்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ வாங்க இன்னைக்கு தேர்ட் லுக் போஸ்டர்ல என்ன விஷயத்தை ரிவீல் பண்ணிருக்காங்க, தேர்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கு, விண்டேஜ் அஜித் வந்துட்டாரு, சோ இதுல வந்து என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். தேர்ட் லுக் போஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, கிரீடம் படம் நம்ம பார்த்திருப்போம். எல்லோருமே வந்து கண்டிப்பா வந்து அந்த படத்தை தவற விட்டு இருக்க மாட்டோம். அதுல வந்துட்டு ஒரு பாட்ல ஒரு போஸ்டர் ஒண்ணு இருக்கும். அதை நீங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட அதையும் இதையும் வச்சு பார்த்தா டிஃப்ரெண்டே இல்லைங்க, அப்படியே இருக்கு. இதைத்தான் வந்து அஜித் சார்ட்ட நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அந்த விண்டேஜ் அஜித் குமார் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா சூப்பரா கடுக்கெல்லாம் குத்தி வேற லெவல்ல இருக்காரு. அதே மாதிரி த்ரிஷாவும் பாத்தீங்கன்னா 2007 எப்படி பார்த்தோமோ அப்படிதான் இப்பயும் இருக்காங்க. சோ ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அந்த ஜோடி பொருத்தம் அப்படின்றது என்னதான், ஆனா உண்மையிலே வந்துட்டு விஜய் சாருக்கும் த்ரிஷாவுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம். இதுல கூட லியோ படத்துல கூட பார்த்தோம், கில்லியில சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அஜித் சார் பாத்தீங்க அப்படின்னா ஜி படமா இருக்கட்டும், கிரீடம் படமா இருக்கட்டும், ரெண்டு படத்துலயுமே இவங்களுக்கான அந்த ஜோடி பொருத்தம் வேற மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். கிரீடம்ல மெயினா சொல்லலாம். சோ அந்த ஒரு விஷயத்த ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இங்க இருக்கு. சோ அவங்க தான் இங்க இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சூப்பரா இருக்காங்க. முக்கியமா ஏகே சொல்லவே வேணாம். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சமாவது அந்த ஒரு இதுல பிடிவாதத்துல இருந்து வெளியே வந்து பிளாக் ஹேர்ல வந்து படம் நடிங்க. அப்பதான் வந்து அது மக்கள் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அதற்கான முதல் முயற்சி அது நினைக்கிறேன். ஏன்னா அஜித் சார் மாறிட்டே வராரு அப்படின்றது இப்பயே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஷெல்ல தான் இருப்பாரோ அப்படின்றது, இருப்பாருன்னு தான் நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம விட்ட 3 போஸ்டருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே லுக்ல தான் இருக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த படம் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய கதைக்களமா இருக்கலாம். சோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரே காஸ்டியூம்ல ஒரே லுக்ல இருக்கிற அஜித். சோ வந்து இந்த படம் ஒரு 24 மணி நேரத்துல நடக்கக்கூடிய கதைக்களம் சொல்லி பேசியிருந்தோம். ஆனா இதை பார்க்கும்போது என்ன தோணுது, சோ இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக்ஷன் இருக்கோ அப்படின்னு மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 விஷயம் நம்ம பேசியிருந்தோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட அந்த ஒன்லைன் அப்படின்றது, இவங்க வெளியில டூர் மாதிரியோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமாவோ போறாங்க, அந்த இடத்துல த்ரிஷா வந்து மிஸ் ஆயிடுறாங்க. சோ அதனால வந்து அஜித் சார் அவங்களை தேடி போறாரு. இதுக்கடையில நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படம் ஏன் அவங்களை கடத்தினாங்க, எப்படி அவங்களை கண்டுபிடிச்சாரு அப்படின்றத அந்த படமா இருக்க போதுன்னு ஒரு விஷயம் பேசியிருந்தோம். ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த படத்துல முக்கியமான கீ பாயிண்ட் அப்படின்றது யாரு அப்படின்னா ரெஜினா கிருஷ்ணா தான் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு அஜித் சார் பக்கத்து வீட்டுல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு இல்லீகலான விஷயத்துல வந்து ஈடுபட்டு அதுல மாட்டிப்பாங்க. அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காக அஜித் சார் வந்து ஹெல்ப் பண்ண போவாரு. சோ அப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பார்க்கும்போது இது பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஒரு மெமரிஸா கூட இருக்கலாம். ஒருவேளை மெமரிஸா இருந்தா கண்டிப்பா வந்து த்ரிஷா தான் காணாம போயிருப்பாங்க. ஆனா ஒருவேளை இல்ல இது பிளாஷ்பேக் போர்ஷன் தான் அப்படின்னு வந்து வரும்போது கண்டிப்பா ரெஜினாக்காக தான் நம்ம அஜித் சார் வந்து போறாரு, அவங்களை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல த்ரிஷாக்கு ஏதோ விஷயம் நடந்திருக்கலாம். அதுக்கும் இப்ப இருக்கக்கூடிய அந்த ரெஜினாவுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த பண்ணக்கூடிய அந்த வில்லனுக்கும் சம்பந்தம் இருக்கலாம். இந்த மாதிரி வேணா இருக்கலாம். ரெண்டே 2 விஷயம் தான், ஒண்ணு இப்படி இருக்கலாம் இல்லைன்னா இப்படி இருக்கலாம். இதை தாண்டி இந்த படத்துல வேற எனக்கு பெருசா வந்து கதைக்களம் இருக்க மாதிரி தெரியல. ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ரொம்ப கிரிப்பா வந்து கொடுத்திருப்பாரு, டிஃப்ரெண்டா கொடுத்திருப்பாரு. முழுக்க முழுக்க படம் வந்து ஹாலிவுட் ஸ்டைல்ல நல்ல பக்கா ஸ்டைலிஷான ஒரு படமா இருக்க போகுது. ஸோ அது ஒவ்வொரு ஸ்டில்லும் பார்க்கும்போது நம்மளால உணர முடியுது, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா மயில் திருமேனி ஏதோ ஒரு சம்பவம் பண்ண காத்திருக்காரு. முக்கியமா இந்த மேட்டருக்கு வந்துருவோம். இந்த படம் தீபாவளிக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தீபாவளிக்கு வரும்னு சொல்லி அவங்க சொல்லல, இந்த பக்கம் தீபாவளிக்கு வரல அப்படின்னு சொல்லல. அவங்களா வந்து ஒரு அசம்ஷன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சு தீபாவளிக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை தாண்டி போனாலும் சிக்கல், அதுக்கு முன்னாடி வந்தாலும் சிக்கல், குட்பேட் அக்லி தாண்டி வந்தாலும் சிக்கல். ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பா இந்த படம் தீபாவளிக்கு வரதுல எந்த வித மாற்று கருத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அமரன் படம் வந்தாலும் அஜித் சாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து 2 படம் வர்றதுனால தப்பே கிடையாது. ரெட் ஜெயின் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அமரனை இந்த படத்தையும்
லைக்கா வச்சிருக்காங்க, ரெட் ஜெயின் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் லைக்காவும் ரெட் ஜெயினும் ரொம்ப மிங்கிலா தான் இருக்காங்க. ஸோ அஜித் சார் கேட்கும்போது கண்டிப்பா அதை பண்ணி தான் கொடுக்க போறாங்க. ரெட் ஜெயின் வந்து முடியாதுன்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி துணிவு படம் அவங்க பண்ணாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பா தீபாவளிக்கு அக்டோபர் 31 இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. ஒருவேளை அப்படி மிஸ் ஆனா அமரன் தான் மிஸ் ஆகுமே தவிர விடாமுயற்சி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த போஸ்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் சொன்ன அந்த ஒன்லைன் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.